السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله حمدا كثيرا وسبحان الله بكرة وأصيلا والصلاة والسلام على أشرف خلق الله بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. صلى الله على سيدنا ونبينا مولانا محمد تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اذكروا نعمة الله عليكم. وفي آية أخرى: لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد. صدق الله المولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: أفلا أكون عبدا شكورا. صدق نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் அல்லாஹ்வின் பெயரை கொண்டு நான் ஆரம்பம் செய்கிறேன். நமது உயிரிலும் மேலான காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக முன்னமே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் இனி வர இருக்கக்கூடிய அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற நல்ல துஆக்களோடு எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் ரமலான் மாதத்தினுடைய இறுதி ஜும்மாவிலே இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ரமலான் மாதத்தினுடைய இறுதி ஜும்மாவில் அவனால் கடமையாக்கப்பட்ட நோன்பை நோற்ற நோன்பாளிகளாக கடமையாக்கப்பட்ட ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவு செய்வதற்காக அவனுடைய இல்லத்தில் முன்னமே வருகை தந்து அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். புனிதமும் அருளும் நிறைந்த சங்கையான ரமலான் நம்மை விட்டும் பிரிந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய ஜும்மா என்பது அது ரமலானுடைய ஜும்மாவாக அது இருக்காது. எனவே இந்த ரமலான் நம்மை விட்டும் பிரியக்கூடிய நிலையில் உள்ள ஒரு ஜும்மாவில் இருக்கிறோம். சங்கையான இந்த ரமலான் நம்மை விட்டும் பிரியக்கூடிய நிலையில் உள்ள இந்த ஜும்மா என்பது ஒரு முக்கியமான ஒரு நாள். நாம் இந்த நாளில் இந்த நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது குறித்து சாலிஹீன்கள் சொல்லும் பொழுது சொல்லுவார்கள், ரப்புக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லி தருவார்கள். நன்றி உணர்வோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு சொல்லி தருவார்கள். ஏனென்றால் ரமலான் நம்மை விட்டு பிரியக்கூடிய இந்த கடைசி நாட்களில் அல்லாஹ் நமக்கு இந்த ரமலானை தந்தானே, அதை அடைவதற்கான பாக்கியத்தை தந்தானே, இந்த ரமலானை அமல் செய்வதற்கான வாய்ப்பை தந்தானே. இப்படி அவன் செய்த நியமத்துகளை எண்ணி நன்றி செலுத்த வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிரபலமான ஹதீஸ் கிதாபுகளில் ஒன்றான திருமிதியிலே நாமெல்லாம் கேள்விப்பட்ட ஒரு பிரபலமான ஒரு ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஹத்தா தரிமா கதமா,
அவர்களுடைய 2 கால்களும் வீங்க ஆரம்பித்து விட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது கொண்டு இருக்கும் பொழுது தொழுகையில் நீண்ட நேரம் நின்ற காரணத்தினால் அவருடைய கால்கள் வீங்க ஆரம்பித்து விட்டது. அதிகமான இபாதத்துகளில் ஈடுபட்ட காரணத்தினால் ஹத்தா தெரிமா கதமா அவர்களுடைய 2 கால்களும் வீங்கிவிட்டது. இதை பார்த்து சஹாபிகள் கேட்கிறார்கள், நாயகமே. இன்னொரு ஹதீஸில் ஆயிஷா நாயகி கேட்டார்கள் என்றும் வருகிறது. சஹாபிகள் கேட்கிறார்கள், அத்ததகல்லபு ஹாதா யா ரசூலல்லாஹ் வகத் குஃபிர லக மா தகத்தம மின் தம்பிக வ மா தஅഖர். அல்லாஹ் தஆலா எல்லா விதமான முன்பின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்ட தாங்களா இப்படிப்பட்ட ஒரு சிரமத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சஹாபிகள் கேட்ட பொழுது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள். சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வணக்க வழிபாடுகளில் நாம் ஈடுபடக்கூடிய நாம் அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கக்கூடிய அவனுடைய நியமத்துகளை எண்ணி பார்த்து நினைத்து பார்த்து நன்றி செலுத்த வேண்டும் என்பதைத்தான் என்ற ஒரு மகத்தான செய்தியைத்தான் இந்த ஹதீஸின் வழியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். சங்கிக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானில் நாம் அல்லாஹ் நமக்கு வழங்கிய அருட்கொடைகளை, அவன் செய்த நியமத்துகளை, அவன் நமக்கு தந்த உபகாரங்களை எண்ணி நன்றி செலுத்துகிறோமா அல்லது நன்றி இல்லாமல் இருக்கிறோமா? இரண்டில் எந்த தன்மைகளோடு நாம் வாழுகிறோம் என்பதை இன்றைய ஜும்மாவில் நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நிறைய நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நிறைய நம்ம அனுபவிச்சிருக்கிறோம். அவன் கொடுத்ததற்கு என்ன நன்றி செலுத்தினோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எவ்வளவு நியமத்துகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான், அதற்கு நாம் என்ன நன்றி செலுத்தினோம் என்பதை இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். கொடுத்தான் என்பதையும் தாண்டி கொடுத்து கொண்டே இருக்கிறான், இன்னும் கொடுத்து கொண்டே இருக்கிறான். நாம் என்ன நன்றி செலுத்தினோம் என்பதை யோசிக்க வேண்டும். சங்கிக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, 3 அடையாளங்களை சொல்லுவார்கள். 3 அடையாளங்களை சொல்லுவார்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நன்றி உள்ளவர்கள் என்பதற்கு 3 அடையாளங்களை சொல்லித் தருவார்கள். ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம், அறிவுலக மேதை அல்லாமா அபுல் ஹாமிதுல் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நன்றி உள்ள அடியானாக ஆக வேண்டும் என்று விரும்பினால் 3 அடையாளங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், வர வேண்டும் என்று சொல்லித் தருவார்கள். அதனை முதலாவது சொல்வார்கள், அல் இல்மு ஃபஹுவ மாரிஃபத்துன் நிஅமி மினல் முன்இம். அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 3 அடையாளங்கள் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நன்றி உள்ள அடியானாக பதிவு செய்யப்படுவீர்கள் என்று சொல்லிவிட்டு முதலாவது சொல்கிறார்கள், அல் இல்மு ஃபஹுவ மாரிஃபத்துன் நிஅமி மினல் முன்இம். வாழ்நாளை கொடுத்தது அல்லாஹ், ரமலானை தந்தது அல்லாஹ், அதை அமல் செய்யக்கூடிய வாய்ப்பை தந்தது அல்லாஹ், நோன்பு வைத்தது அல்லாஹ், தொழுக வைத்தது அல்லாஹ், தொழுக செய்தது அல்லாஹ், ஜகாத் கொடுக்க வைத்தது அல்லாஹ், கியாமுல் லைலிலே என்று எழுந்து நிற்க வைத்தது அல்லாஹ். அதே போல என்னென்ன ரமலானுடைய நியமத்துகளை நாம் அனுபவித்தோமோ எல்லாம் அல்லாஹ் கொடுத்தது என்பதை நாம் முதலில் புரிய வேண்டும். எல்லாம் அல்லாஹ் செய்த நியமத் என்று முதலில் விளங்க வேண்டும். அவனுடைய உபகாரங்கள் என்பதை புரிய வேண்டும். அவன் செய்த அருட்கொடைகள் என்பதை முதலில் விளங்க வேண்டும். இந்த அடையாளங்களில் முதல் அடையாளமான இந்த அடையாளம் உங்களிடத்தில் இருந்தால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நன்றி உள்ள அடியான் என்று பதிவு செய்யப்படுகிறது. அவன் என்னென்ன நியமத்துகளை செய்தான், இதுவெல்லாம் என்னுடைய திறமையால் அல்ல, எல்லாம் அல்லாஹ் கொடுத்த நியமத்து என்று நீங்கள் விளங்கினால் நீங்கள் அல்லாஹ்விடத்தில் நன்றி உள்ள அடியானாக ஆக முடியும் என்று அறிவுலக மேதை அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார். இரண்டாவது சொன்னார்கள், வல் ஹாசிலு ஹுவல் ஃபர்ஹுல் ஹாசிலு பிஇன்ஆமி. அல்லாஹ் நமக்கு ஏதாவது ஒரு நியமத் செய்திருந்தா அந்த நியமத்தை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷம் வரும். ஏதாவது அவனுக்கு உபகாரம் செஞ்சிருந்தா அதை நினைத்து நம்மளுடைய வாழ்க்கையில நிம்மதி பெறணும். இந்த தன்மை உங்களிடத்தில் இருந்தால்
நீங்கள் தான் அல்லாஹ்விடத்தில் நன்றி உள்ள அடியார்கள். இன்னைக்கு நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா, வாழ்க்கையில நம்ம கேட்டது 90 கிடைச்சிருக்கும். அல்லாஹ் இடத்துல கையேந்து கேட்டது 90 கிடைச்சிருக்கும், ஒண்ணு இல்லாம இருக்கும், ஒண்ணு கிடைக்கல. அல்லது ஏதாவது ஒரு நேரத்தில் நாம நினைப்பது போல் இது ஒரு காரியம் நடக்கல. இது மாதிரியான இந்த நேரங்களில் ஒன்று கிடைக்கல என்று வருத்தம் வருகிறதே தவிர 90 தந்திருக்கிறானே என்று அதை நினைத்து சந்தோஷம் வருவதோ நிம்மதி பெறுவதோ இல்லை. நம்மளுடைய வாழ்க்கையில் இப்படிதான் நம்மளுடைய நிலைமை. கேட்டதுல 90 கிடைச்சதை நினைத்து சந்தோஷமோ வாழ்க்கையில நிம்மதியோ வருவதில்லை. அந்த ஒண்ணு மிஸ் பண்ணிட்டோமே, ஒண்ணு கிடைக்காம போச்ச என்றுதான் வருது. சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களை, இரண்டாவது சொல்லுவார்கள், நம்மளிடத்தில் இருப்பது எல்லாம் ரப்பு தந்தது என்று நீங்கள் சந்தோஷம் அடைவதும் நிம்மதி பெறுவதும், இது அந்த தன்மை உங்களிடத்தில் இருக்குமையானால் அல்லாஹ்விடத்தில் நீங்கள் தான் நன்றியுள்ள அடியார்கள் என்று ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நமக்கு சொல்லித் தருவார். மூன்றாவது அடையாளத்தை இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி சொல்வார்கள், வல் அமலு ஹுவல் கியாமு பிமா ஹுவ மக்சூதும் முன்இம் வ மஹ்பூபு இலைஹி. நமக்கு செய்த நியமத்துகள் செய்த ரப்பின் பிரியப்படி நாம் வாழுவது, நமக்கு நியமத்துகளை அருள்கொடைகளை செய்த அல்லாஹ்வின் விருப்பப்படி நாம் நடப்பதுதான் அல்லாஹ்வுக்கு நன்றியுள்ள அடியானாக நீங்கள் ஆக முடியும் என்று அறிவுலக மேதை அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் நமக்கு சொல்லித் தருவார். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்நாளெல்லாம் இந்த தன்மைகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தையும் நசீபையும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் என்ன தவம் செய்தோமோ தெரியவில்லை. புனிதமும் அருளும் நிறைந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் உயிரோடு இருக்கிறோம். இந்த ரமலானுடைய 2024 ரமலானுடைய மாதத்தில் நாம் உயிரோடு இருக்கிறோம். நம்மளுடைய ஆயுளை அல்லாஹ் நீட்டி தந்திருக்கிறோம். இந்த ரமலானிலே அல்லாஹ் நம்மளுடைய ஆயுளை நீட்டி தந்திருக்கிறோம். இது ஒரு சாதாரணமான பாக்கியமா? நாம் உயிரோடு இருப்பது, நம்மளுடைய ஆயுளை நீட்டி தந்தது என்பது சாதாரணமான பாக்கியமா? இது ஒரு மனிதன் பெற்றிருக்கக்கூடிய பாக்கியங்களில் மிகப்பெரிய பாக்கியம் எது தெரியுமா? அவனுடைய வாழ்நாள் என்று மார்க்க அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருவார். ஒரு மனிதன் பெற்றிருக்கக்கூடிய பாக்கியங்களில் மிக மகத்தான பாக்கியம் எதுனா அவனுடைய வாழ்நாள். வாழ்க்கையில் ஒரு மனிதன் எதை இழந்தாலும் சில விதமான முயற்சிகளை செய்து மனிதன் பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் ஒரு மனிதன் வாழ்நாளை இழந்து விட்டார், ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாளை இழந்து விட்டால் ஒருபோதும் அதை திரும்ப பெற முடியாது என்பதை மார்க்க நமக்கு சொல்லித்தருகிறது. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பாக்கியத்தை அல்லாஹ் அந்த ரமலானை நமக்கு தந்திருக்கிறான். ரப்பு நமக்கு செய்த நியமத் இல்லையா? நாம் அதை உணர வேண்டாமா? இதை நினைத்து நாம் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டாமா? சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இரண்டாவது அல்லாஹ் இந்த ரமலானை நம்மை அடைய செய்திருக்கிறான். ஒன்னாவது உயிரோடு வாழ செய்திருக்கிறான், நம்மளுடைய ஆயுளை நீட்டி தந்திருக்கிறான். இரண்டாவது ரமலானை நாம் அடைய செய்திருக்கிறான் அல்லாஹ். 2 மாத காலமாக பல்லிகுனா ரமலான், யா அல்லாஹ் ரமலானை அடைய செய் என்று இமாம் துவா ஓத நாமெல்லாம் ஆமீன் சொன்னோமே, அந்த துவா கபூலாகி அல்லாஹ் நம்மளை இந்த ரமலானிலே அடைய செய்திருக்கிறான். இது அல்லாஹ் ரப்பு நமக்கு செய்த நியமத் இல்லையா? உலக வாழ்க்கையை நிறைவு செய்துவிட்டு மன்னரை வாசிகளாக வாழ்கிறார்களே, அவர்களிடத்தில் போய் கேட்டு பாருங்கள், நீங்கள் ரமலானை அடைந்தீர்களா என்று மன்னரை வாசிகளாக வாழ்கிறார்களே, அவர்களிடத்தில் போய் கேட்டு பாருங்கள். சென்ற மாதம் நம்மளோடு இருந்தவர்கள் இந்த ரமலானில் நம்மோடு இல்லை. சென்ற மாதம் நம்மளோடு இருந்தவர்கள், ஏன் நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை. ரப்பு நமக்கு செய்த அருக்கொடை இல்லையா? நன்றி காட்ட வேண்டாமா? சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் செய்த இந்த நியமத்துக்கு நாம் என்ன நன்றி செலுத்தினோம்? மூமினான மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ரமலானை அடைவது, கிடைக்க பெறுவது என்பது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல.
ஹதீஸிலே ஒரு அழகான செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய முஸ்னதிலே பதிவு செய்கிறார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தங்களுடைய முஸ்னதிலே பதிவு செய்கிறார்கள். ஹதரத் சையதுனா தலஹி இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், ஹதரத் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், இரண்டு நபர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து ஒரே நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலங்களில் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கரங்களை பற்றி ஈமானை ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ரெண்டு நபர்கள். தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், அதுல ஒருவர் கொஞ்ச காலம் கழித்து நடந்த அந்த போரிலே இஸ்லாத்திற்காக, இஸ்லாத்தை இந்த மண்ணில் வாழ வைப்பதற்காக போர் செய்து சண்டை செய்து அதிலே வீர மரணம் அடைகிறார், அதிலே ஷஹீதாகிறார். இன்னொரு மனிதர் கொஞ்ச காலம் இந்த பூமியிலே உயிரோடு வாழுகிறார். இன்னொரு மனிதர் கொஞ்ச காலம் இந்த பூமியிலே உயிரோடு வாழுகிறார். உயிரோடு வாழ்ந்து மாதாலா பிராஷி, அவர் படுக்கையிலேயே தன்னுடைய இயற்கை மரணத்தை அடைகிறார். மாதாலா பிராஷி, தன்னுடைய படுக்கையிலேயே இயற்கை மரணத்தை அடைகிறார். ஹதரத் சையதுனா தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், இந்த ரெண்டு பேரையும் நான் கனவிலே பார்க்கிறேன். நான் சொர்க்கத்தின் வாசலிலே நிற்கிறேன், என்னோடு அந்த இருவர்களும் நிற்கிறார்கள். நான் சொர்க்கத்தின் வாசலிலே நிற்கிறேன், என்னோடு அந்த இருவர்களும் நிற்கிறார். சொர்க்கத்துக்குள்ளே இருந்து ஒரு ஆள் வெளியே வரார். ஒரு ஆள் வெளியே வந்து கடைசியாக படுக்கையிலே மூத்தான அந்த இயற்கை மரணத்தை அடைந்த அந்த நபரை, வாங்க உங்களுக்கு அனுமதி, சொர்க்கத்துக்குள்ள வர்றதுக்கு அனுமதி வந்துடுச்சு வாங்கன்னு சொல்லி அவர் என்ன செய்றார், சொர்க்கத்துக்குள்ள இழுத்து செல்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து திரும்ப அந்த மனிதர் வந்தார். சொர்க்கத்துக்குள்ள இருந்து முதல் வந்த மனிதர் வந்தார். வந்து எனக்கு பக்கத்தில் இருந்த இஸ்லாத்தினுடைய போரில் ஷஹீதான அந்த மனிதரை, வீர மரணம் அடைந்த அந்த மனிதரை, உங்களுக்கு அனுமதி வந்து விட்டது, நீங்கள் சொர்க்கத்திற்குள்ளே வரலாம் என்று அவரை அழைத்து உள்ளே செல்கிறார். பிறகு மூன்றாவதா திரும்ப அவர் வந்து என்னிடத்தில் வருகிறார். சொர்க்கத்தில் இருந்து அந்த மனிதர் திரும்ப என்னிடத்தில் வந்து சொல்கிறார், நீங்கள் திரும்ப செல்லுங்கள், உங்களுக்கான நேரம் இன்னும் வரல என்று சொல்லுகிறார். இந்த கனவை நான் கண்டேன். சையதுனா தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, இந்த கனவை நான் கண்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். கூட இருந்த சஹாபிகளுக்கெல்லாம் இந்த கனவை எடுத்து சொன்னேன், அவர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். கூட இருந்த சஹாபிகள் எல்லாம் இந்த கனவை கேட்டு ஆச்சரியப்பட்டார்கள். என்ன காரணம் தெரியுமா? யார் படுக்கையில் மரணித்தாரோ அவர் அந்தஸ்தால் உயர்ந்த நிலையில் இருக்கிறார். யார் இந்த தீனுக்காக, இஸ்லாத்தை இந்த மண்ணில் நிலைநிறுத்துவதற்காக போரிலே ஈடுபட்டு சண்டையிட்டு வீர மரணம் அடைந்தாரோ, ஷஹீத் அடைந்தாரோ, அவர் அந்தஸ்தால் கொஞ்சம் குறைஞ்ச நிலையில் இருக்கிறார். இயற்கை மரணம் அடைந்தவர் அடைந்த அந்த அந்தஸ்தை விட இவர் ஷஹீதானவர் அந்தஸ்தால் கொஞ்சம் கம்மியான ஒரு நிலையில் இருப்பதாக எங்களுடைய மனதிலே தோணுச்சு. அதனால இந்த கனவை பார்த்தவொன்னே எங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருந்துச்சு. நேரா, ஏன்னா மார்க்கத்தை பொறுத்தவரை போர்ல கலந்து கொண்டு சண்டையிட்டு ஷஹீதானவங்களுடைய அந்தஸ்து இருக்க கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அதுக்கு அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கக்கூடிய சுப செய்திகள் இருக்க, அதற்கு ஈடாக இந்த உலகத்தில் வேறு எதுவும் இல்லை. அப்படிப்பட்ட அந்தஸ்தை அடைந்தவரை விட சாதாரண படுக்கையில் மூத்தான இயற்கை மரணத்தை அடைந்த அவர் சொர்க்கத்தில் நுழைவதற்கு முதலாக நுழைகிறார். வீர மரணம் அடைந்தவர் இரண்டாவதாக நுழைகிறார் என்பதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நேராக நாங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்டோம், இப்படி ஒரு கனவு கண்டேன், இந்த கனவுல சாதாரணமா மூத்தானவர் முதல்ல நுழைகிறார், ஷஹீதானவர் இரண்டாவது நுழைகிறார், இது எப்படி நடக்க முடியும், இது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு, இதுல ஆச்சரியப்படுவதற்கான என்ன இருக்கிறது? சொர்க்கத்திலே முதல்ல நுழைந்தவர், ஷஹீதை விட சொர்க்கத்தில் முதல்ல நுழைந்தவர் அவர். இந்த உலகத்தில் ஒரு வருடம் காலம் வாழ்ந்தார்களா இல்லையா என்று கேட்டார்கள். சஹாபிகள் எல்லாம் ஆமான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அவங்க மௌத்தான பிறகு இவங்க ஒரு வருஷம் உலகத்துல வாழ்ந்தாங்களா இல்லையா? ஆமான்னு சொன்னாங்க.
இரண்டாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹதரக ரமலான் ஃபஸாமஹு, அந்த ஒரு வருடத்தில் ஒரு ரமலானை அவர் அடைந்தாரா இல்லையா என்று கேட்டார்கள். ஆமான்னு சொன்னார். அப்போ அவருடைய வாழ்க்கையில் ஒரு வருடம் செய்த அந்த அமல்கள், அவர்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொண்ட ஒரு ரமலான், அவர் அந்த ரமலானில் செய்த அந்த அமல்களை எல்லாம் எங்க கொண்டு போய் வைக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டுவிட்டு சொன்னார்கள், அவர்கள் அடைந்த ரமலான் இருக்கிறது அதுதான் ஷஹீதை விட முந்தி செல்வதற்கு, ஷஹீதை விட சொர்க்கத்தில் முந்தி செல்வதற்கு அதுதான் பாக்கியமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை தங்களுடைய கிதாபிலே பதிவு செய்வார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நம்ம வாழ்க்கையில் ரமலானை பெற்றுக்கொள்வது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. அதற்கு நாம் கொடுத்து வைத்திருக்கிறோம். இந்த ரமலானை நமக்கு அல்லாஹ் கிஃப்டாக நியமத்தாக கொடுத்ததற்கு அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதை செய்த அந்த நியமத்துகளை நாம் யோசிக்க வேண்டாமா? இந்த நியமத்துக்கு, இந்த ரமலானை அடைந்த அந்த நியமத்துக்கு நாம் ரப்புக்கு என்ன நன்றி செலுத்தினோம்? சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இன்னொன்றையும் உங்களுடைய சிந்தனைக்கு நான் ஞாபகப்படுத்துவேன். இந்த ரமலானை நாம் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மளை கழிக்க செய்திருக்கிறான். இந்த ரமலானை ரொம்ப ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நமக்கு கழிக்க செய்திருக்கிறான். நமக்கு கிடைத்த ரமலானை வீணாக்காமல் நோன்பு பிடித்து, தொழுகையில் நின்று, தராவீஹ் தொழுது, கியாமுல் லைல நின்று என்னென்ன அமல்கள் செய்ய வேண்டுமோ எல்லா அமல்களை கொண்டும் பாக்கியமாக இந்த ரமலானை அல்லாஹ் கழிக்க செய்திருக்கிறான் என்றால் அதற்கு ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியம். உடல் ஆரோக்கியம் இருந்தால்தான் எல்லா அமல்களிலும் நம்மளால் பங்கு பெற முடியும். அது இல்ல, ஒரு சின்ன தலைவலி வந்தாலோ அல்லது வயிற்று வலி வந்தாலோ ஒரு வாமிட்டு ஏற்பட்டாலோ நாம் ரமலானின் எத்தனை அமல்களை நாம் இழந்து விடுவோம். சிந்தித்து பாருங்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானை பாக்கியமாக நம்மளால் கழிக்க முடிந்தது, எல்லா அமல்களிலும் பங்கு பெற முடிந்தது என்று சொன்னால் ரப்பு நமக்கு அந்த ரமலானை ஆரோக்கியத்தோடு சலாமத்தோடு கழிப்பதற்கு நியமத் செய்திருக்கிறான். அறுக்கொடை இல்லையா? நாம் விளங்க வேண்டாமா? உடல் ஆரோக்கியம் இல்லாத பல பேரிடத்தில் போய் கேட்டு பாருங்க, எத்தனை நோன்பு விட்டீங்க? நோயால் பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட போய் கேட்டு பாருங்க, எத்தனை நோன்பு விட்டீங்க? எத்தனை தொழுகையில உங்களால தராவீகளை வர முடியல, கியாமுல் லைல நிக்க முடியலன்னு அவங்களுடைய மன வருத்தத்தையும் மன உளைச்சலையும் நம்மள்கிட்ட சொல்லுவாங்க. போய் கேட்டு பார்க்கலாம். சங்கைக்குரிய பெருமக்களே, அது மாத்திரமல்ல, நாம் வாழக்கூடிய காலம் என்பது நாமளும் நோயை ரொம்ப நெருங்கி வாழக்கூடிய ஒரு காலகட்டத்தில், புதிய புதிய பேர்களில் புது புது நோய்கள் உருவாகக்கூடிய காலகட்டத்தில் வாழ்ந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் வாழக்கூடிய நாம் அல்லாஹ் ரமலானை தந்தான், அதை அடைவதற்கான வாய்ப்பை தந்தான், அதனை நோன்பு வைப்பதற்கான நசீபை தந்தான், தொழுவதற்கான நசீபை தந்தான், கியாமுல் லைல நிற்பதற்கான நசீபை தந்தான், ஜக்காத் கொடுக்க நசீபை தந்தான், சதக்காக்களை செய்யக்கூடிய நசீபை தந்தான் என்றால், இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கூடிய ஒரு பாக்கியத்தை தந்திருக்கிறான் என்றால், இதுவெல்லாம் ரப்பு செய்த நாம நியமத்துகள். இந்த நியமத்துகளுக்கெல்லாம் நாம் என்று நன்றி செலுத்தினோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த கண்ணோட்டத்தில் நாம் பார்த்து கொண்டே போனார். இப்படியே ஒவ்வொன்றா நோன்பு, தராவீஹ், கியாமுல் லைல் இப்படியே ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டா நாம் அவன் தந்திருக்கக்கூடிய அந்த நியமத்துகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அவன் செய்த நியமத்துகளுக்கு நாம் நன்றி காலமெல்லாம் நன்றி செலுத்தினாலும் அது ஒரு காலமும் அது ஈடாகும். அவ்வளவு நியமத்துகளை அல்லாஹ் தஆலா நமக்கு உபகாரமாக, அருள்கொடையாக, நியமத்தாக நமக்கு தந்திருக்கிறான். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாவங்களே இல்லாத அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரப்பு தந்த நியமத்துகளை நினைத்து நினைத்து கால்கள் வீங்க அளவுக்கு வணங்கினார்கள். ஆனால் பாவங்களிலே கழிக்கக்கூடிய நாம பாவங்களை நினைத்து காலமெல்லாம் எத்தனை காலில் நின்று வணங்கினாலும் அவன் செய்த நியமத்துகளுக்கு கொஞ்சம் கூட ஈடு செய்ய முடியும். அவ்வளவு நியமத்துகளை எல்லாம் நமக்கு செய்திருக்கான். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் ஞாபகப்படுத்தி விட்டு நான் என்னுடைய பயானை நிறைவு செய்வேன். நாம செய்யற தவறு என்ன தெரியுமா? நன்றி கெட்ட அந்த தனம் நம்மள்கிட்ட இருக்கிறது தான் நம்ம செய்யற பெரிய நம்ம தவறு. குர்ஆனிலே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் செய்த ஒரு நியமத்துகளை எண்ணி பார்த்து அவர்கள் சொல்வார்கள், ஆதாம் மின் ஃபضل ரப்பி, இது என்னுடைய ரப்பு செய்த நியமத்து, இது என்னுடைய ரப்பு செய்த அருள்கொடை,
லியபுலுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர். இந்த நியமத்தை அவன் ஏன் கொடுத்தான் தெரியுமா? சோதிப்பதற்காக கொடுத்திருக்கிறான். நன்றி செலுத்துகிறானா இல்லையா, நன்றி கெட்டவனாக வாழ்கிறானா இல்ல நன்றி உள்ளவனோடு வாழ்கிறானா என்று சோதிப்பதற்காக ரப்பு எனக்கு செய்த நியமத் என்று சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி தருவார்கள். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் நமக்கு கொடுத்த எல்லா நியமத்துகளையும் எண்ணி 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 அவனுக்கு நன்றி செலுத்தினோம் என்று சொன்னால் அது மட்டும் இருந்தா போதும். இந்த நன்றி செலுத்தக்கூடிய இந்த பண்பு மட்டும் இருந்தால் இன்னும் நம்மளுடைய வாழ்நாளில் ஏராளமான ரமலானை நாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்து விடுவான். அதனால நம்மள்கிட்ட வர வேண்டியது 3 தன்மை இருக்கணும். நம்மள்கிட்ட இல்ல எல்லா நியமத்துகளும் அவன் தந்ததுன்னு விளங்கணும். உபகாரம் நியமத்தில் நாம விளங்கினாதான் அடுத்து நன்றி செலுத்தணுங்கிற ஒரு தன்மை நம்மள்கிட்ட வரும். எல்லாமே என்னுடைய திறமை, என்னுடைய வளர்ச்சி, என்னுடைய முயற்சி அப்படின்னு சொல்லி சொன்னா அங்க நன்றி கெட்டவர்களாக நம்ம ஆயிரும். இந்த ஜும்மாவினுடைய செய்தி எல்லாம் அல்லாஹ்வினுடைய அருட்கொடை என்று விளங்கணும். அதை விளங்கி அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களா. ஏன்னா ரப்பு குர்ஆன்ல சொல்லும் பொழுது லைன் ஷகர்தும் லா அஸீதன்னகும், நீங்கள் நன்றி செலுத்துகிற போது இன்னும் நான் அதிகப்படுத்தி தருவேன். இந்த ரமலானை நாம் உயிரோடு இருக்கிறத நினைச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. அல்லாஹ் உங்களுடைய ஆயுசு இன்னும் கொஞ்சம் நீட்டுவான். ரமலானை அடைந்ததற்காக அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. அல்லாஹ் இன்னும் ஏராளமான ரமலானை உங்களை சந்திக்க இன்னும் அதிகப்படுத்துவான். ஜகாத் கொடுத்ததை கொண்டு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. இன்னும் கோடிக்கணக்கில் உங்களை கொண்டு கொடுக்க வைப்பான். இது அல்லாஹ்வுடைய வாக்கு. லைன் ஷகர்தும், நீங்க நன்றி செலுத்தினால் லா அஸீதன்னகும், நான் அதிகப்படுத்தி தருவேன். அது உண்மை. இது அல்லாஹ்வுடைய வாக்கு. ஆனா நம்மள சில பேருக்கு என்ன செய்யறாங்க, ரமலானை அடைந்தும் கூட நோன்பு வைக்க முடியல, என்னால தராவிஹ் தொழ முடியல, என்னால கியாமுல் லைல வந்து நிக்க முடியல, அது செய்ய முடியல, இது செய்ய முடியல அப்படின்னா அது அவன் சொன்னது அதிகப்படுத்தி தருவன் சொல்வது உண்மை. ஆனால் நாம மறந்தது நன்றியை மறந்தோம். அதனுடைய ஆபத்தினால நாம் இப்படிப்பட்ட ஒரு சோதனையில நம்ம இருக்கோம். யாரெல்லாம் இந்த ரமலானின் நோன்பை இழந்திருக்கிறார்களோ, தராவீகை இழந்திருக்கிறார்களோ, கியாமுல் லைல இழந்திருக்கிறார்களோ, இன்னும் என்னென்ன பாக்கியங்கள் எல்லாம் செய்ய முடியாமல் இருக்கிறார்களோ, அவர்கள் விளங்க வேண்டிய செய்தி, நாம நன்றி மறந்து இருக்கிறது தான் இந்த நிலைக்கான காரணம் என்பதை நாம விளங்கணும். அந்த அருமையான பெருமக்களே, இன்னைக்கு எல்லாருமே கேட்டா நான் நோன்பு வைத்தேன், நான் ஜகாத் கொடுத்தேன், நான் அதை செஞ்சேன், நான் இதை செஞ்சேன். எப்போ உங்களுடைய வாயில இருந்து இது இயல்பா நம்ம பேசியறோம். ஆனா உண்மை அப்படி இல்லை. எப்ப நம்மளுடைய வாயில இருந்து வாழ்நாள் கொடுத்தது அல்லாஹ், ரமலானை அடைய செய்தது அல்லாஹ், அதை பாக்கியமா கழிக்க செய்தது அல்லாஹ், நோன்பு வைக்க செய்தது அல்லாஹ், நின்று வணங்குவதற்காக அவன் தேர்ந்தெடுத்து நிற்க வைத்தது அல்லாஹ், கியாமுல் லைலிலே நம்மளை எழுந்து இங்க கொண்டு சேர்த்தது அல்லாஹ், ஜகாத் கொடுக்க வைத்தது அல்லாஹ், என்னால் எதுவும் இயலவில்லை, அவன் செய்ததுக்கெல்லாம் அவனுடைய நியாமத் என்று நீங்கள் உங்களுடைய வாயால் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்றீங்களோ, அல்லாஹ் அத்தனை நியமத்துகளிலும் அல்லாஹ் உங்களை அதிகப்படுத்தி தந்தார். இந்த ஜும்மாவின் இந்த செய்தியை உங்களுடைய நினைவுக்கு ஞாபகப்படுத்தி நன்றியோடு வாழுங்கள், நியமத்துகளை விளங்கி வாழுங்கள். அல்லாஹ் எல்லா நிலையிலும் உங்களை இன்னும் அதிகப்படுத்தி தருவான் என்று சொல்லி வாழ்நாளெல்லாம் அவனுடைய நியமத்தை விளங்கக்கூடிய நசீபையும் பாக்கியத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. வாழ்நாள்களெல்லாம் நன்றியுள்ள அடியானாக வாழ்வதற்கு அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. அதன் மூலமாக இன்னும் அதிகமான அவனுடைய நியமத்துகளுக்கு அல்லாஹ் நியமத்துகளுக்கு நம்மளுடைய பங்களிப்பு அல்லாஹ் நமக்கு தந்தல் புரிவானாக. எந்த நிலையிலும் நன்றி கட்டக்கூடிய வாழக்கூடிய அந்த நிலையை விட்டும் அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பாதுகாப்பானாக என்ற நல்ல துவாக்களோடு உங்கள் அனைவருடைய துவாவையும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.